கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டோம்னாலுமே, நம்ம செஞ்சு வைக்கிற வேலை மொத்தமும் ஃப்ளாப் ஆயிருங்க. நேத்திக்கு மாவாட்டி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில வச்சேங்க. என்னுடைய ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் மாத்தி வச்சிருந்தேன். அப்படி இருந்தும் மாவு மொத்தமும் ஐஸ் கட்டியா மாறிருச்சுங்க. அந்த ஐஸ் கட்டி என்ன பண்ண முடியும்? மதியமே எடுத்து வெளிய வச்சுட்டேங்க. நைட் டின்னர் செய்யறதுக்கு அப்பவாவது கூலிங் போயிரும்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமே லைட்டா கெட்டியா இருந்துச்சுங்க. சரி நம்ம செய்ய செய்ய சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி பஜ்ஜி செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. தக்காளி பஜ்ஜி என்னடா எப்போ பாரு இந்த புள்ள தக்காளி பஜ்ஜியவே செஞ்சுட்ருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நம்மளுக்கு டக்குன்னு செய்யறதும் எல்லாமே இந்த தக்காளி பஜ்ஜியும் இட்லியும் தாங்க. கடகடன்னு கிச்சன்லேருந்து வெளியே போய் உட்காந்துரணும் இல்லையா? அவங்க எல்லாரும் இருக்கும்போது தான் கிச்சனுக்குள்ளேயே இருக்கிறோம். அவங்க இல்லாதப்பவாவது கிச்சன்லேருந்து டப்புன்னு வெளியே போயிட்டு தாங்க இந்த இட்லியும் தக்காளி பஜ்ஜியும் ரெடி பண்ணியிருந்தேன். கையோட பாத்திரத்தெல்லாம் விளக்கி வைக்கும் போதே இந்த இட்லியும் தக்காளி பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. கடகடன்னு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறக்கு ஆரம்பிச்சுன்னா பார்த்துக்கங்களேன்.